ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஹைஃபை அயர்ன் ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிட் பண்றதுன்ற வீடியோ வந்து சூன் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்டாண்ட் நம்ம எப்படி ஃபிட் பண்றோம் அப்படின்ற வீடியோ. இந்த வீடியோல வந்து அந்த ஸ்டாண்ட்ல நம்ம எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 18 இன்ச் ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் பிளவுஸை ஃபிட் பண்ணி நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண பிளவுஸ்ல நம்ம நெக்லைன் போட போறோம். நான் கரெக்டா அந்த 18 இன்ச் வந்து ஹைட் வந்து நான் சேர்ல உட்காந்துருக்கேன். சேர்ல உட்காந்து எந்த அளவுக்கு எனக்கு ஹைட் வேணுமோ, என்னோட சம அளவு நான் எந்த அளவுக்கு கன்வீனியன்டா ஒர்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டாண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுல தான் நான் ஒர்க் பண்ணி காமிக்க போறேன். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், ஜரி லைன் போட போறேன். ஸோ நீடில் வந்து எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மடியில வச்சுக்கிறேன். நீங்க கீழே வேணாலும் விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க விட்டுக்கலாம். இப்போ நான் இங்க இருந்து செயின் ஸ்டிச், ஸோ இங்க இருந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு கரெக்டா நீங்க வந்து ஸ்டாண்டுல கையை வந்து உள்ள வச்சு ஃபிட் பண்ணாம அந்த எட்ஜில் வச்சு கரெக்டா வச்சுக்கோங்க. அப்பதான் கன்வீனியன்டா இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ நீங்க ஒரு ஆரி காட்ல எப்படி எந்த அளவுக்கு கன்வீனியன்டா உட்காந்து போடுறீங்களோ அதே அளவுக்கு இதுலயும் உங்களுக்கு ஸ்டிச்சஸோட ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டா வரும். பேக் பெயின் இருக்கவங்க, லெக் பெயின் இருக்கவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், இப்ப நான் கூட கேரிங் தான். ஸோ என்னாலையும் இதுல கன்வீனியன்டா உட்காந்து போட முடியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேமோட ரேட் பார்த்தீங்கன்னா 1800 rupees வித் கொரியர் சார்ஜ் வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்றது, எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்ற வீடியோஸும் நம்ம போடுவோம். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கேன். இந்த லைன் வந்து எனக்கு இப்போ வந்து ஃப்ரேம் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கேன். இன்கேஸ் எனக்கு ஸ்லாண்டிங்ல வேணும், கொஞ்சம் நான் இப்படி சாஞ்சிக்கிட்டு போடணும் அப்படின்னாலும் இப்போ நான் அந்த இது கரெக்டா நமக்கு எந்த பொசிஷன்ல வேணாலும் அட்ஜஸ்டபிள் தான் 360 டிகிரில உங்களுக்கு. ஸோ இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டா நான் இப்படி ஸ்லாண்டிங்ல போட்டுட்டு வரேன். ஸோ ஸ்லாண்டிங்ல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். எந்த ஏரியாவில் வந்தாலும் உங்களுக்கு கவர் பண்ணணும்னாலும் நீங்க கரெக்டா கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா தான் நான் வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் நமக்கு போடும்போது அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃப்ரேமை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆரி காட்ல போடுற ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த ஹைஃபை அயர்ன் ஸ்டாண்ட்ல கண்டிப்பா கிடைக்கும். பேக் பெயின் இருக்கவங்க கண்டிப்பா இது வந்து பேக் பெயின் இருக்கவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குனிஞ்சு குனிஞ்சு போடுறதுக்கு பதிலாக இங்க பாருங்க, நான் சாஞ்சுக்கிட்டே தான் போடுறேன். நான் சேர்ல பின்னாடி சாஞ்சுக்கிட்டு அப்படியே தான் போட்டுட்டு வரேன். அகைன் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்டா இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் போடுறதுக்கு. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ கொரியர் சார்ஜ் கண்டிப்பா அவைலபிள். ஏன்னா இது வந்து ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் மட்டுமே, உங்களுக்கு ஸ்டாண்டு மட்டுமே 3 kgs வருது. ஸோ கண்டிப்பா கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு அவைலபிள். ஸோ ஸ்டாண்டு வந்து 1800 rupees. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ஸோ எப்படி வேணாலும் கேப்பும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வயிற்றுக்கும் நம்ம ஃப்ரேமுக்கும் இடையில வந்து கேப் நல்லாவே இருக்கு. ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட் லைனும் வச்சுக்கலாம், இப்படி ஸ்டாண்டிங்ல, அதாவது இப்படி ஹரிசாண்டலா இருக்க மாதிரியும் வச்சுக்கலாம், இப்படி ஸ்லாண்டிங்லயும் வச்சுக்கலாம். ஸோ எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேமோட ரேட் வந்து 1800 rupees. கொரியர் சார்ஜ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி அண்ட் வெயிட்டேஜ் வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால கொரியர் சார்ஜ் வந்து கண்டிப்பா உண்டு. டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.